பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட ராணுவ அதிகாரி கர்னல் எமன் ராயின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் செவ்வாயன்று ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ அதிகாரி கர்னல் முனீந்திரநாத் ராய், காஷ்மீர் போலீஸ் ஏட்டு சஞ்சீவன் சிங் ஆகியோர் இறந்தனர். 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு பயங்கரவாதிகளுடன் துணிச்சலுடன் சண்டையிட்டதற்காக யுத்த சேவை பதக்கத்தை ராணுவ அதிகாரி எமன் ராய் டெல்லியில் திங்களன்று நடந்த குடியரசு தின விழாவில் பெற்றார். வீரதீர பதக்கம் பெற்ற மறுநாளே பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட எமன் ராயின் உடலுக்கு புதனன்று ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். 39 வயது நிரம்பிய எமன் ராயின் உடலுக்கு டெல்லியில் வியாழனன்று ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுஹாக் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் ராயின் உடல் தகனம் நடந்தது. உடல் தகனத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ராயின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ராணுவ அதிகாரி ராய்க்கு பிரியங்கா என்ற மனைவியும் 2 மகள்கள், 1 மகனும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.